மழை வரகணங்க இருக்க. அடுப்பு பத்த இப்பமா வேண்டாமா? சரி பத்த இப்போ பார்த்துக்கிடலாம். மழை வரணுங்க தான் இருக்கும். திடீர்னு வேற வெயில் தான் அடிக்கும். நம்ம அவ்வளோத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு உள்ளே போன அப்புறமா வெயில் அடிச்சுட்டு அடக்கும். அதுக்கு பத்த வச்சு வேலையை பார்ப்போம். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. துணி எல்லாம் துவைக்கணும். இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு வேலை சொன்னாலும் செய்யாண்டேங்க. வர வர இந்த பிள்ளைகள் துப்புன நேருக்கு மண்ணள்ளி போட மாட்டேங்காளுவம்மா. போற இடத்துல என்னென்ன குப்பை கட்ட போறாளோல தெரியல. இவ்வளோ நினைச்சா வைத்திருச்சலாக தான் இருக்கு. வர வர உடம்பு முடிய மாட்டேங்கு. இவ்வளோ என்னென்ன கரையத்த போறேன்னு தெரியல. அதை நினைச்சாலே ஒரே மூச்சு முட்டாதான் இருக்கு. பாரு அவர்களுக்கு எதுனா ஒரு கவலை இருக்க. அப்படிதான் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு நான் தான் செய்வேனா? உனக்கு என்ன? ஆமா நீ செய்வ. நீ ஏன் இப்படி இதை தூக்கிட்டு அலையான்னு எனக்கு தெரியும்ல. ஏன் உனக்கு ஏன் எரியுதுங்க? எனக்கெல்லாம் ஒன்றும் எரியல. அதை பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் தான் வருது. அப்படியே பிச்சு தலைவணிக்குள்ள வச்சிடலாமான்னு இருக்கு. பிப்ப பிச்சு தான் பாரு. கையை உடச்சு நான் அடுப்புக்குள்ள வச்சிடமுண்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ஆசையா வாங்கி தந்தா உனக்கு பொறாம என்ன? அப்படியே நான் பொறாம பட்டுட்டாலும் நீ என்கிட்ட மஞ்சு வாங்கி தந்தான்னு சொன்னா நான் இதை நம்பினேன்னு. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவதான் தந்தா. டூர்ல வச்சு நான் பார்த்தேன். இந்த பொம்மைய சரண் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் வாங்கியிருப்பான். அவன் தான் வாங்கி மஞ்சு கிட்ட கொடுத்துருப்பான். அது தெரிஞ்சு என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்காத என்ன? இங்க பாரு, அவன் வாங்கினானா அது வேற பொம்மையா இருக்கும். இது மஞ்சு தான் வாங்கி எனக்கு தந்தா. நீ உருட்டுமா. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. எனக்கு இன்னொரு காது குத்த பார்க்க பத்தியா? உனக்கு கூட தான் டூர்ல சஞ்சய் ஜூஸ் வாங்கி தந்தான். நான் ஏதாவது சொல்லவா செஞ்சேன்? சீனியர் பூ மாதிரி வாந்தி எடுத்துட்டான்றதுக்காக ஸ்ப்ரைட் வாங்கி தந்தான். அதுவும் மேம் வாங்கி கொடுக்க சொன்னதுனால வாங்கி தந்தான். அவ்வளவுதான். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன நீ அதை குடிச்சல? அப்ப நானும் சொல்லலாம்ல உன்னைய. நீ மட்டும் என்னைய சொல்ற எதுக்கு எடுத்தாலும்? உன்னைய சொன்னா உனக்கு எப்படி இருக்கு? அது மாதிரி தானே இருக்கும் எனக்கும். சும்மா மினுக்காதானே. ஐயா மழை வராதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. எல்லாம் கொஞ்சம் ஓடியாங்க வரவெல்லாம் எடுத்து கொஞ்சம் அங்க தாசாக்குள்ள போடுங்க பாப்போம். ஐயே மழை வராதுன்னு பார்த்தேன். அதுக்குள்ள வந்துருச்சு. 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்களா ரெண்டு பேரும். மழை துளி போடுது பாருங்களா. போய் அந்த வரவெல்லாம் அள்ளி கொண்டு போடுங்க. அந்த சுவாத்தை மட்டுமாவது வடிச்சு விடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்து தொலைஞ்சிருச்சு. போய் அடுப்புலதான் வேணுமே, கேஸ் அடுப்புலதான் வைக்கணும். உன்னத்துக்கு லாக்கி விடாண்டாளுவ. அந்த புளியை மூட்டை நிறைய எடுத்துக்கொண்டு போட்டுச்சிருக்காருல அவங்க அப்பே. அதை வந்து உடைக்கலாம்ல. அம்மா புளி உடைக்கிறதுக்கு ஒன்றும் எங்களுக்கு லீவு கிடையாது. எங்களுக்கு படிக்கிறதுக்கு லீவு விட்டுருக்காவ காலேஜ். ஆமா லீவுல அப்படியே படிச்சு தள்ளிட்டியல்ல நீங்க. ஒரு நேரமும் புக்கு எடுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னத்தை போய் பரிசையில எழுத போற அலுவல தெரியல. மாடு மேய்க்க தான் போற அலுவல 2 நேரம். அதை வரவள்ளி முதல் உள்ள போடுங்களா. மழை பழத்த மழையா பெய்யதுக்குள்ள வரவெல்லாம் நனைஞ்சு நாசமா போச்சுன்னா ஒன்றும் பத்தைக்கே ஆளாது. கேஸு அங்கே எலாமெண்ட்டுக்கு ஒன்று அங்கே எலாமெண்ட்டுக்கு அதான் எடுத்து போடிக்க. போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவ்வளோ வழக்கமாத்த எடுத்து 2 வரையும் நான் சாத்த தான் போறேன் பாரு. அடி காணாம தெரியாளுவ. எல்லா வேலையும் இந்த வீட்டில் நம்ம தான் செய்யணும். வா பேபி, உனக்கு குளிருதா? வா உன்னைய தூங்க வைக்க. ஆளுக்கு ஒரு மூட்டையா கொடுத்து உடைங்களான்னு வைக்கணும். அப்பதான் இவ்வளோ சரிபட்டு வருவாளுவ. இல்லைன்னா ஒரு நேரமும் இவ்வளோ சண்டையை பார்த்து தீரையலாண்டங்கு. இந்த வாரம் இருங்களா. டிவியை பார்த்துக்கிட்டு உடைப்பியெல்லாம் ஆளுக்கு ஒரு போனை நோண்டிக்கிட்டு உடைப்பியெல்லாம் எங்களுக்கு எனக்கு தெரியாது. இது 2 பேரும் சேர்ந்து இதை ஆளுக்கு ஒரு முட்டையை உடைச்சு அவனு கொண்டு போடியே. சோனி சந்தி அங்க வாங்கலான்றோ. லெச்சு யாரது? பெரிய பொண்ணு சத்த கணக்காண்டா இருக்கு. லெச்சுக்கா என்னத்துக்கு யானை விட்டுட்டாக்கியே மலைக்குள்ள? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தோம். அப்படி என்னலாம் முக்கியமான விஷயம்? மலைக்குள்ள ஓடி வந்திருக்கியே. இந்த மழையை விடுங்க. மழை தான் வருது போகுது. வெயில் தான் அடிச்சு மண்டையை பொழக்குது. திடீர்னு எடுக்குது இந்த மலைக்கு பிள்ளைக்கு. ஆமா அதுவும் சரிதான். சரி என்னடா விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரலாம் ஆபீஸ்ல இருந்து எங்களையும் சேர்த்து டூருக்கு கூட்டு போறாங்களா. நாங்க டூருக்கு போறோம். இதை சொல்லதான் வடியந்தியலாக்கா. நானும் என்ன தலை போற விஷயத்த சொல்ல போறீங்களான்னு நினைச்சிட்டேன். இந்தா எங்க வீட்டுல உள்ள 2 நான் இப்பதான் டூருக்கு போயிட்டு வந்திருக்காளுவே. இவ்வளவு போன டூரே பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் டூர் போறீங்களாக்கோ. 1 மாசம் இருந்தாலும் ஆந்துட்டியான்னு அவ்வளவு நேரம் திட்டிட்டா டாக்காவ. உயிரோட தான் இருக்கியா செத்துட்டியான்னு. நம்ம என்னக்கா பண்றது? நம்ம சுச்சுவேஷன் அப்படியே ஆகி போச்சு. என்னமனாவது நம்ம தொடர்ந்து வருவோம்னு சொல்லி எயிலுக்கு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி வீடியோ பண்ணணும். நீங்களும் என்னன்னா டூருக்கு போறீங்களா, என்ன கதை, அந்த அளவுக்கு ஏறுவியலா வருவியலா இருப்பியலா?
ஏக்கா அதுக்கு தாங்க உங்ககிட்ட வந்தோம். எங்க ஆஃபீஸில் டூரு கூட்டு போகிறோன்னா அங்கே போர் அடிக்கும்ல, அதுவோ கூட போனோன்னா நீங்களோட இருந்தால் நல்லா இருக்கும். அதான் நீங்களோட வரியல்னா ஒரு தனியாக பசு பிடிச்சி நம்ம கூட சேர்ந்து போவோமான்னு கேட்க தான் வந்தோம். உங்க ஆபீஸ்ல உங்க புருஷமார்வல டூருக்கு கூட்டிட்டு போறாவன்னா அதுல நீங்க குடும்பமா போயிட்டு வாங்க. அதுல எதுக்கு நாங்க வச்சுங்க பாருங்க. எங்களுக்கு தனியாலாம் போக விருப்பம் இல்ல. அவன் எங்க வீட்டுக்கார கூட எல்லாம் போனா மனசும் போவானா தொப்பிக்காரன் கூட கஞ்ச பிசினாரி பையன் ஒன்னும் வாங்கி தர மாட்டான். காசை கூட நான் தனியா போறேன்னா கூட நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிடலாம். அந்த தொப்பி தாயும் கூட போனோன்னா பிசினாரி பையன் 1 ரூபா ஒன்னும் வாங்கி தர மாட்டான். ஒரு பொட்டு கூட வாங்கி தர மாட்டான். அவங்ககிட்ட போயிட்டு கேட்க முடியாதுமா ஒன்னும். அந்த சாக்க வச்சு நம்மளும் எங்கேயாவது போலான்னு பார்க்கோம். அதுக்கு தான் கேட்க வந்தோம். அம்மா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது பத்துக்க. என்ன பிரச்சனை எல்லாம் பெரிய பொண்ணு? நம்ம தனி பஸ் பிடிச்சி போகிறோம் ஏன் இதில் வேற எங்கள் மாமியார் வரவங்க உங்கள் மாமியார் வரவங்க எல்லாரும் வரையும் பாவ என்ன செய்ய? அட அது வேற இருக்கு. எங்க போனாலும் நானும் வருவேன்னு கொடுத்து கட்டிட்டுலாம் வராதும். பியாசடிக்கு அங்க மழை குளிர் புயல் இந்த மாதிரி இருக்கு. நீங்களாம் வராதீங்க வயசானவியே மண்டை ஓட்டுறீங்கன்னு சொல்லி வீட்லயே விட்டுட்டு போவோம். வீட்டுல பத்திரமா இருங்கன்னு. செத்தாலும் நானும் டூருக்கு வந்து சாவியும் இங்கே என் மாமியார்லாம். அதுலாம் எதுவும் காசி ராமேஸ்வரன் ஏதாவது கோயில் டூர் அனுப்பிச்சு விட வேண்டியது தானே. அதுவெல்லாம் நம்மளை அமுச்சு விட்டுட்டு தான் அதுவெல்லாம் போகும். நீ வேற எல்லாம் உங்க ஆபீஸ்ல கூட்டிட்டு போறாவன்னா உங்க வீட்டுக்காரனோ கூட நீங்களும் போயிட்டு வாங்க. நாங்களுமே எதுக்கு எக்கு எங்களுக்கு அப்படி போக விருப்பம் இல்லை. அதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்க வந்தோம். அப்போ நாங்களும் போகல. எங்கள் வீட்டுக்காரங்களை மட்டும் அனுப்பி விடுறோம். ஏன்னா ஏன் போயிட்டு வாங்க. சின்னஞ்சிறுசுவ நீங்களும் போயிட்டு சந்தோஷமா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரணும்ல. ஐயா லட்சு நீங்க நினைக்க போதெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க கூட எல்லாம் போறது ஒண்ணுதான், தனியா போறது ஒண்ணுதான். ஒரு நாள் முழுக்க செவுத்துக்கிட்டு நின்று பேசினா கூட செவுறு கூட திரும்ப பதில் சொல்லும். என் புருஷெல்லாம் பதில் சொல்லதுக்கே அவனுக்கு வலிக்கும். ஆமாக்க நம்ம எது சொன்னாலும் காதலே வாங்கண்டா இருக்கு. என் வீட்டுக்காரெலாம் போன நோங்கிட்டு இப்போ வேற கிரிக்கெட் ஓடுதா. கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க 24 மணி நேரமும் கோவம் தான் வருது. அங்கே போனோம்னா டைவர்ஸில் தான் நாங்கள் 2 நேரம் திரும்பி வரணும். அதுக்கப்புறம் போவாமலே கடந்துட்டு போகலாம். சரி விடுங்க நாங்கள் போய் போகல. எம்மா வரவெல்லாம் உள்ள எடுத்து போட்டுட்டேன். வரவெல்லாம் எடுத்து போட்டுட்டியா? நல்லது. அதில் 2 முடை புளி இருக்கு பேரு. ஆளுக்கு ஒரு முடையா இருந்து உட்கார்ந்து அதை உடைங்க. எது அடுத்து புளியை உடைக்கணுமா? எம்மா நான் டிவி பார்க்க போறேன். இல்ல டிவியை கண்ணு பார்க்க போகுது கையை உடைக்க போகுது. இருந்து உடலாம் டிவியை பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு முடையா? எம்மா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமா நான் எழுத வேண்டியிருக்கு. நிறைய எழுத வேண்டிய வேலை கிடக்கு, படிக்க வேண்டிய வேலை கிடக்கு. நான் படிக்கணும். தொடப்பக்கட்டாயே எடுத்துட்டு வந்தேன்னா பிய அடிப்பாமா. 4 நாளா வீட்டுல இடக்காலுவா ஒரு நேரம் புக்க துக்காண்டாலுவா. இப்ப வேலையை சின்ன கூட தான் புக்க தூக்கியாலாம். புக்கெல்லாம் படிச்சது காரணம்னா அந்த அடுப்புக்குள்ள தூக்கி வச்சு எரிச்சு விடுவாமா. ஏன் படிக்கன்னு சொல்லப்படியே எதுக்கு புக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு அடுப்புல இருக்கீங்க? ஒரு வேலை செய்ய மாட்டேக்காலுவே பெரிய பொண்ணு. எந்த வேலை சொன்னாலும் கேட்டுக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்காளுவே. வயிற்றுச்சலா இருக்கு. இவன் கூட உள்ள பிள்ளைகள் என்னன்னு தாதாப்பனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குவேன். நம்ம என்ன வெளியே வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியும் புளி 2 போட்டாரு. 2 மூட்டை நல்ல புளியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எவனோ சும்மா கொடுத்தாருன்னா வாங்கிட்டு போட்டு வச்சிருக்காரு. அதை உடச்சி எடுத்துட்டு நம்ம இந்த வருஷத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிடலான்னு பார்த்தா இவனும் ஒரு வேலையும் செய்ய முடியுக்கா. அது யாருக்கா இவ்வளவு புளிய சும்மா கொடுத்தது? அது ஏதோ தெரிஞ்ச இடத்துல அவருக்கு புளி கொடுத்தாவலாம். அவர் பறக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப மட்டும் நீங்க புளிய உடைக்கலன்னு வையா ஒருத்திக்கும் சோறு தண்ணி கிடையாது பார்த்துக்கிடுங்க. புளிய உடைச்சாதான் இன்னைக்கு உனக்குலாம் சோறு ஆமா சொல்லிட்டேன். ஏம்ப கும்மி இப்படி இருக்கா? எங்க அம்மாலாம் காலையிலே என்ன வேலையை செய்ய சொல்லுவா திரும்ப. அதை அவ்வளோத்தையும் செஞ்சு போட்டுட்டு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவோம். உங்களோட அப்படியெல்லாம் நான் கொடுமைப்படுத்தியே. சரி நம்ம செஞ்சு தொலையே. அந்த காலத்துல நான் ஆரம்பிச்சிருவா. அந்த காலத்துல கக்குசு போவையில் எனக்குட்டு தூர போ. சந்தியா உம்மோட புளி அங்க இருக்குமே எடுத்துட்டு வா. ஒரே வார்த்தை தான் லட்சுமி அக்கா அந்த காலத்துல நான் ஆரம்பிச்சதுதான் அவ ஓடிட்டா. பாருங்களேன் இவ்வளவு என்ன கொடுமையா படுத்தியே. என்ன பேசி பேசியல்வன் பத்தியிலாளா வாறு போட முடியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கம்ல. வேற அவங்க இப்படிதான் பேசுவாளுவே. அதான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுக்கோ. நீங்கள் இப்படி பேரண்டிங்காக இருந்தீங்கன்னு வைங்களாம் அவ்வளோதான். பிள்ளைகளும் நம்மளை மதிக்கவே மதிக்காது. இப்போ எப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லியாவது வருமா ஃபோனில் அதுபடி நடங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப டஃப் பேரண்டாக இருக்கீங்க. தப்பு குப்புலாம் நமக்கு தெரியாது. அடிக்கலன்னா அண்ணன் தம்பி வராண்டா. அந்த கதை தான் இவ்வளோளுக்கு. கையில் ஏதாவது ஒன்று எடுத்தாதான் வேலை நடக்கும். இவ்வளோ எல்லாத்துக்கும் இடிச்சுக்கிட்டே இருக்கணும். புளியங்காய் இடிக்கணுங்க. தெரியலாம் இருங்க. அரிசி போட்டிருந்தேன் பொங்கி ஊத்திட்டு அடக்கம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வரேன். நீங்க சோறு வரவடுப்புல தானே போடுவியே? எங்க வரவடுப்புல தான் போட்டு அதுக்குள்ளதான் மழை தூவிட்டேன். திடீர்னு எங்க இருந்து வந்துச்சோ தெரியல. தான் மழை இருட்டிக்கிட்டு வந்துச்சு. வராது மழைன்னு நினைச்சேன். திடீர்னு மழை பொழந்து கட்டுது. ஏன் அப்படி பெஞ்சிட்டு அடக்க தெரியல.
ஆமா, என் மாமியார வரவெடுப்புன்னு ஒண்ணு போட்டுச்சு. கரையம் புத்து கணக்கா செஞ்சு வச்சிருக்கு. அதுவும் மழையில கரைஞ்சு ஓடதான் செய்யும்னு நினைக்கேன். என்னது கரையாம்புத்தா? ஆமா, அப்படிதான் என்னமோ செஞ்சு வச்சிருந்து. 7-8 பொந்து, இந்த பக்கம் ஒரு பொந்து அந்த பக்கம் ஒரு பொந்துன்னு ஏகப்பட்ட பொந்து செஞ்சு வச்சிருந்துச்சு. கேட்டா 3 அடுப்பு 4 அடுப்பா. அது எறும்பு புத்தா பாம்பு புத்தான்னு தெரியல, மன போல செஞ்சு வச்சிருந்துச்சு. கேட்டோம் நாங்க அந்த காலத்துல, நீங்களாம் இப்பதான் 4 அடுப்பு கேஸ் அடுப்புலாம் வச்சிருக்கியே, நாங்க அந்த காலத்துல 4 அடுப்பு 8 அடுப்புல நாங்க மண்ணடுப்பு செய்வோமாக்கோன்னு இருந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அது நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு போங்க பாம்பு புத்து. சரி சரி இருங்களா, நான் தான் வாரேன். தீய குறைச்சி வச்சுட்டு வாரேன். ஏகம் கறக்குது தக்கச்சு தக்கச்சு. மழை வந்தாலே மழையில ஆட்டம் போடுறது போலதான் இருக்கு. இந்த மலையிலலாம் நனைஞ்சு விடாதெல்லாம், காய்ச்சல் சன்னி இன்னி ஏதாவது வந்துட போகுது. இது விஷ மலையாம், ஃபர்ஸ்ட் பெய்கிற மழைலலாம் நனையப்படாதான். ஏன் ஏன் என்னவா? அது ஏதோ ஓசோன் மண்டலத்தில் ஏதோ நிறைய நச்சு கிருமிகள்லாம் என்னமோ இருக்குமா, அது பாய்சனா, அதெல்லாம் உடம்புல பட்டோம்னா நோய் வந்துருமா. கொரோனாவோட மோசமானவா நோய் வந்துட போகுது. நான்லாம் எப்போ மழை வந்தாலும் நினைவேன். இப்போ நினைஞ்சேன்னா வேற போய் வீட்டில் துணி மாற்ற போனோம், அதனாலதான் நினையாம இருக்கேன். ஏகம் கறக்குது தக்கச்சுக்கு தக்கச்சு. தாரல் அடிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சு. பெரிய பொண்ணு, எவ்வளவு நாள் ஆச்சு பத்தியா நம்ம இப்படி ஆட்டம் போட்டு? ஆமலா உமா, இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போ. இனிமே நம்ம தடமும் வருவோம்ல, அப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அம்மா அடுப்பாங்கரையில இருப்பா. ஓகே, அண்ணன் எங்கன்னு கேட்டா கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லுனா, மதிய சாப்பாட்டுக்கு டான்னு வந்துருவேன்னு சொல்லு. தேடி விளக்கு மத்தத எடுத்துக்கிட்டுலாம் தெரு தெருவா திரிய வேண்டாம்னு சொல்லு. ஓகே, வரட்டுமா? இதோட வெளியே தெருவுக்கு போவதில்ல, அவ்வளோ சிரிச்சு விடுவாங்க. முக்கியமா நாய் கண்டா இவனை விடாதுமா. இந்த பாவடையை உடுத்துக்கிட்டு போறதுக்கு அவன் சும்மா அந்த அழுக்கு லுங்கியே போட்டுக்கிட்டு போலாம் எங்கனாலும். அதுலயே கொஞ்சம் பார்க்கமா இருந்தா, இது இன்னும் கேவலமா இருக்கு. இதை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஆட வரேம்மா. அங்க வெளியே தெருல மழை பெஞ்சிட்டு அடக்கு கிரிக்கெட் ஆட வரவலாம். கிரிக்கெட் போல அங்க உள்ள அந்த வெங்காயத்தை வெட்டிட்டு கொண்டா. அங்க அடுப்பு கடந்து என்ன காயுது, இததான் கொண்டு போய் காசை கறியாக்கிட்டு வந்திருக்கான். இந்த பேண்ட் எடுக்கணும், அதுக்கு போடல. அவ அப்புறம் எடுத்து போட்டுக்கிடுவா. அவளுக்கு ஏதாவது சுடிதாருக்கு சேர்ந்துச்சுன்னா. ஐயா எனக்கு வேண்டாம்மா, பாக்கே கேவலமா இருக்கு. இந்த பேண்டோட அருமை தெரிய மாட்டேங்குது எனக்கு. இதுதான் அந்த மேகி வேண்டால, அது மேகி இல்லவே சோடா புட்டி பேகி பேண்ட். ஆனா இது பேகியும் கிடையாது, பட்டியலா பேண்டா தானே. என்கிட்ட கேட்டிருந்தாலே நல்ல வேண்டாம் எடுத்து தந்துருப்பேன்ல. இது என்னடா யானை படம் பூனை படம்லாம் போட்டுருக்கு. நான் ஃபேண்டே போடல போங்க. ஏன்னா என் பிள்ளைய ஓவரா கிண்டல் பண்ணாதலாம். பாவம் பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு போறான் பேரு. எம்மா நீயே சொல்லம்மா, அதை பார்த்தா உனக்கே சிரிப்பு வரலையா? காசை கறியாக்கிட்டு வந்திருக்கானு ஆத்திரம் தான் வருது. என்ன பண்ண? அப்ப இந்த கரண்டியால 4 சாத்தி இருக்க வேண்டியதுன்னு. நீ சும்மா அவனை அடிச்சதுலே இரு. கொண்டாச்சிக்கிற வெங்காயத்தை அடுப்புல சட்டி என்ன காயுது.
அவனை மட்டும் தவுக்க முடியா. இதே நான் ஏதாவது காசை கறியாக்கி இருக்கட்டும், சல்லி கரண்டியால வச்சு சாத்துன்னு சாத்தி இருந்திருப்பா. சரியான ஆளுதந்த கொம்மி. வெங்காயத்தை வெட்டி கொடுத்துட்டு சோனி வீடு வரைக்கும் போகணும். சின்ன பொண்ணையும் போன பண்ணி கூப்பிடணும். வரையே மட்டுக்கா எக்ஸாம்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு என்ன பிளான் என்னன்னு கேட்கணும். உன் கொலுசுக்கு மணி அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டாலே. அட நம்ம ஆளு தண்ணிக்கு வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குது சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க தண்ணி வந்துட்டீங்கன்னா ஆப்பையை கொஞ்சம் எனக்கு தர முடியுமா? ஏன் நீங்க வரும்போது ஆப்பையை கொண்டு வர வேண்டியது தானே? அட நீங்க ஆப்பையை தரலனா கூட பரவாயில்லமா, கோவப்படாதீங்க. நாங்க எங்கேயாவது உடஞ்ச சரட்டை கிட்ட கிடக்கும், எதையாவது எடுத்து மோந்துக்கிடுறேன். வேண்டாம் உடஞ்சு தரட்டலாம், டர்ட்டியா இருக்கும். இந்தாங்க இந்த ஆப்பையச்சே மோந்துக்கிடுங்க. ரொம்ப நன்றி. நீங்க தண்ணி மோந்துட்டீங்களா இல்ல மோந்து தரவா? நான் தண்ணி எல்லாம் மோந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் தெளியாம இருக்கு, தெளிஞ்ச அப்புறம் நீங்க மோந்துக்கங்க. நான் கிளம்புறேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க, தண்ணி நான் மோந்துட்டு ஆப்பையை தந்துடுறேன். பரவாயில்ல தோட்டத்துக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் தோட்டத்துக்கு தான் போறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு சேர்ந்தே போலாம். எது? இல்ல தோட்டத்துக்கு தான், ரெண்டு பேருக்கும் ஒரே வழி தானே, சேர்ந்து ஒன்னா போலான்னு சொல்ல வந்தேன். இல்ல பரவாயில்ல வேண்டாம், நான் தனியாவே போறேன். எங்க ஒரு நிமிஷம். என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து இங்க என்ன கூத்து நடக்கு? இது பிங்கி மொவா தானே? சீக்கிரம் சொல்லுங்க, யாராவது வந்துட போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. இவன் அந்த வேலைக்கார பையட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஓ இப்படி வேற கதை போயிட்டு இருக்கா? ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்கு கலிகாலம். அவ என்ன ஊர்ல உள்ளவ மோளெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா, தான் மோவா லட்சணம் தெரியாம. இருக்கட்டும், என்னைக்குன்னா ஒரு நாள் இவன் எவனையாவது இழுத்துக்கிட்டு போவாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த விஷயத்த முத புஷ்பா கிட்ட சொல்லணுமே. அவகிட்ட சொல்லலன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. நான் தான் வாரேன். அவ்வளவுதானே, எங்க தோட்டத்துக்கு வந்து எவ்வளவு வேணாலும் வந்து பறிச்சுட்டு போங்க. எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இதுக்கு பையன் இவ்வளவு தேக்கம் தாங்கிக்கிட்டு இருந்தீங்க, வந்து பறிச்சுட்டு போங்க. இழந்த பழம் நிறைய கிடக்கு. வேணா ஆப்பத்தர வருவீங்கல்ல, நான் அப்ப தோட்டத்துல தான் நிற்பேன். வேணா மரத்துல ஏறி உளுப்பி போடுறேன், அவ்வளோத்தையும் பறிக்கிட்டு போங்க. ஐயோ நிறைய எல்லாம் வேண்டாம், சும்மா பேருக்கு கொஞ்சம் வேணும். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதான் சின்ன வயசு ஞாபகம். அதான் அந்த பக்கம் வந்தேன்னா உங்ககிட்ட கேட்கலான்னு நினைப்பேன், வேற கேட்க பயமா இருக்கும், அதனால கேட்கறது இல்ல. அதான் வேலையோர நிறைய இடத்துல நிக்குமே. அப்படியா? நான் கவனிக்கலையே, உங்க தோட்டத்துல தான் நின்னதை பார்த்தேன். சரி வந்து எப்பனாலும் இழந்த பழம் பறிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் வரேன். சரிங்க. நான் கூட இந்த ஆளை பார்த்து ஆரம்பத்துல ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினைச்சிட்டேன், பார்த்தா டபுள் பீஸா இருக்கு. இல்ல தாகத்துக்கு தண்ணி கேட்டா இங்க என்ன அந்த பிள்ளைகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்க? பஸ் கடலை எல்லாம் போடல பஸ், அது பிள்ளைகிட்ட தோட்டத்துல இழந்த பிள்ளை நல்லா பெருசு பெருசா கடந்தல, அதான் கொஞ்சம் பறிக்க வரலாமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் கேட்கணுமாக்கும், ஆளு இல்லாத நேரத்துல போனா அவ வாட்டுக்கு உளிப்பி கிளைய உடச்சி நம்ம மரத்தையே புடுங்கி எடுத்துட்டு வரலாமே. இதை வேற வாட்ட வலிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். பஸ் அப்படி சொல்லாதீங்க பஸ், நம்ம எதுவா இருந்தாலும் கேட்டு முறையாதான் பண்ணணும். முறையா எதனாலும் கேட்டு வாங்கலாம்னா அதுக்கு பேர் திருட்டு பஸ். டேய் நீ வர ரொம்ப படம் காட்டுற பத்துக்க, சீக்கிரம் தண்ணியை வந்துட்டு வா, பசிக்குது, சாப்பிடணும். சாப்பிட தண்ணியில இருந்தா உனக்கு தண்ணி வந்துட்டு வர சொன்னேன். இங்க வந்து பொட்ட பிள்ளைகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். கடலை ரொம்ப யோகியஸ்த மாதிரி தான் பேசுவான், குத்தி காட்டுறானாமா. அப்ப நம்மள குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. பஸ் இதான் 2 நிமிஷம் தண்ணி வந்துட்டு வந்துடுறேன். கோவக்கார பிள்ளையா இருந்தாலும் நல்ல பாசக்கார பிள்ளையா இருக்கும்னு நினைக்கேன். நமக்குள்ள அந்த பதிவு பொண்ணு கொடுத்து வைக்குமா? கடவுள் யாருக்கு எழுதி வச்சிருக்கானோ. இன்னொரு சேலையை விரிச்சு எடுத்து ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. நான் கூட இந்த துணியிலே ஊத்திடலாம்ல பார்த்தா இன்னும் ஒரு பானைக்கு இருக்க மாவு. இன்னொரு சேலையை எடுத்துதான் ஊத்தணும் போல இருக்கு. இவங்கள வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்கன்னா எடுத்துட்டு வருவாள்வளாக்கும். என்ன லட்சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ரேஸ் அரிசி நிறைய கிடந்துச்சு, அதான் கஞ்சி காய்ச்சி வத்தல் ஊத்திக்கிட்டு இருக்கேன். நேற்று அடுப்புல சோத்த படையும் மழை வந்துச்சு, வெயில் அடிக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் போட்டேன். கடைசியில பார்த்தோன்னா மழை வந்துச்சு. அது மாதிரி நான் வத்தல் காய பொடியது பொறுக்காம எங்க மறுபடியும் மழை வரும்போ என்னமோ தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு காய போடுவோன்னு இல்லையாக்கோ, வேற எதுக்கும் உடனே நீங்க அஞ்ச காய்ச்சிக்கிட்டு இருந்த? சரி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி அது இருக்கட்டும், வீட்டுக்கு ஓடி போய் ஒரு வேட்டி துணியை இல்ல சேலை ஏதோ ஒண்ணு பீரவுல இருந்து எடுத்துட்டு வாங்கலாம். உங்க பிள்ளைகிட்ட சொன்னா போவாண்டாளுவே, அதான் உங்ககிட்ட சொல்லியே. ஆட சும்மா இரு லட்சுமி, எனக்கே கை காலெல்லாம் வலிக்குது. இன்னைக்கே தோட்டத்துக்கு போகாம நானே வீட்டில் கடந்துக்கிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் படுத்து எந்திரிச்சேன்னா பரவாயில்லாம இருக்கும்னு இருக்கு. நானே போக மாட்டேன், நீ என்னையே வேலை வாங்கு. நீ இப்படி வீட்டில் வேலை வாங்குவானு தான் நான் தோட்டத்துக்கு ஓடிடலான்னு பார்ப்பேன். இல்லாட்டாலும் நீர் வீட்டுல இருந்துருவியருதான். போ பிள்ளையில போய் சேலையை எடுத்துட்டு வர சொல்லு. சரி உங்க அக்கா சேலைகளை ஏதோ விட்டுட்டு போயிருக்கா, இல்ல எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாவளா? அவதான் அன்னைக்கே எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டால. இந்தான்னு வீட்டு சாவி கிவின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இது உன் இடம் தானேன்னு. ரமணி தான் கிடந்து இன்னும் கொமரிட்டு நடக்கா போல இருக்கு. என்னவா உங்க அக்காளுக்கு? புஷ்பா மேனிக்கு இப்பதான் தெரியும், உங்க அக்காளுக்கு தெரியும்ல வீட்டு தோட்டத்தோட சேர்த்து எழுதி இருக்குன்னு. அப்புறம் என்ன?
அவ தோட்டத்தை மட்டும் தந்துட்டு இதாவ எடுத்துக்கிடலான்னு பாத்துருப்பா. எல்லாத்தையும் உங்க அக்காவே ஆண்டுறணும், வேற யாரும் எந்திரப்படாது. சரி விடு விடு, அத நமக்குன்னு பத்திரத்துல இருக்குல்ல. இனிமேல நான் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், எதுனாலும் கேச போட்டு விடுவேன். அம்மா நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதியும். நகை போற போக்க பார்த்தா பிள்ளைல நான் என்ன நீ கரைச்சாக்கான்னு நான் மூச்சு முட்டிவே இருக்கேன். நீர் உங்க அக்காக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீர்னு அவ்வளவுதான் வக்காலத்து வாங்கிக்கிட்டு. நான் என்ன இப்ப எங்க அக்காளுக்கா வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் வீட்டுல இருந்தாலே ஒரே சண்டை தான். இதுக்கு கிளம்பி போயிடலாம் அது பாட்டுக்கு வேலைக்கு. மனசே நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாதுமா. நான் தோட்டத்துக்கே போறேன் போ. போறதான் போறியற, ஒரு சேலை துணியை வேட்டி துணியை எடுத்து கொடுத்துட்டு போறோம். உனக்கு வேணும்னா நீ போய் எடு. மனசனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாமா. இத தயவு செய்து அந்த பாட்டை பார்த்துப்பேன். காலையில இருந்து எத்தனை தடவை போட்டிருப்பேன். ஏன் உனக்கு என்ன செய்யுது? எரிச்சலா வருது. காது அடக்கி எப்ப பார்த்தாலும் அதே போட்டு கழுத்தா இருக்காத. நாலாம் மாத்த முண்டை. உனக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு வேற இடத்துல போய் புளிய உட. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நான் பீஸ்ஃபுல்லா இருந்து உடைப்பேன். சி ஏன் இப்படி இருக்க? போடி ராஜக பச்சக. எம்மா இவனை பாருவே. சொல்லிக்க, எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன பயமா பட போறேன்? எம்மா கொம்மி பாருவே இவள. வியானனே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க, என்னைய புளி உடைக்க விடாம. எல்லாம் ரெண்டரை சண்டை போட்டுக்கிட்டா இருக்கிய. எவ்வளவு ஒருத்திங்க வா. வீட்டுல போய் ஒரு சேலையோ வேட்டி ரேசங்கட வேட்டி ஏதாவது ஒண்ணு போய் எடுத்துட்டு வாங்களா? இரவுல இருந்து கத்தல் காய போடணும். நானும் போலப்பா. சந்தியால போ சொல்லு. அவதான் பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. எம்மா நான் பாட்டு போட்டு விட்டு இருந்தாலும் நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவதான் போனை நோண்டிக்கிட்டு சும்மா இருக்கா. அவளை பா சொல்லு. எம்மா நான் எனக்கு பிடிச்ச படமா பாட்டை ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்பேன். அவ சும்மா ஒரே பாட்டை போட்டு என் கழுத்தா இருக்கா. காது ரெச்ச வந்துரும் போல இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேக்கா. மாத்தினாலும் மாத்த மாட்டேக்கா. ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ண மாட்டேக்கா. உனக்கு பிடிச்சனா காதுக்குள்ளாவது வச்சு மாட்டிக்கிட்டு நீ மட்டும் கேளுனாலும் கேட்க மாட்டேக்காமா. எம்மா காதுல எனக்கு நான் ஹெட்செட் எல்லாம் எடுத்துட்டு வரல காதுல வச்சு கேட்கறதுக்கு. அப்படி கேட்டனா காது கேட்காம போயிடும். நீ காதுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்கன்னு சத்தம் போட்டல. அதனாலதான் நான் எடுத்துட்டு வராம வந்தேன். சும்மா நாடகத்தை நடிச்சுட்டு டப்பா. உங்கள் விட்ட சொல்லிய நேரத்துக்கு நானே போய் எடுத்துட்டு வந்துடலாம். உங்கள் விட்ட சொல்லியதான் ஒண்ணுதான், செவிடங்காதுல சங்கூதியதான் ஒண்ணுதான். நம்மளே போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு சாவுங்களா? என்னப்பா சோனி கறி விரிச்சு போல இருக்காங்க. நீ மூடு என்ன ரொம்ப ஓவரா சீனப்படாத. வா வா மூடுன்னு சொல்ற. அம்பட்ட சொல்லி கொடுக்க சொல்லிக்க. நான் அப்படியே பயந்துருவேன் பேரு. நீ பயப்பட மாட்ட, நான் நம்பிட்டேன். போ. நான் பயந்தேன், நீ பாத்தியோ? எத்தனை முறை பயந்து பீச்சிருக்க. அம்மா அடிக்க வரும்போது நான் தான் காப்பாத்தி விட்டுருக்கேன். எல்லாம் மறந்துருச்சோ? நீ மூடு என்ன ரொம்ப பேசாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ வசமா என்கிட்ட மாட்டுவ பேரு. அப்ப இருக்கு மோள, அத அப்ப பாத்துக்கிடலாம். சிப்ப அடா யார் அது நமக்கு போன் அடிக்குது? சொல்லு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு எதுக்கு இவளுக்கு போன் அடிச்சா? அப்படியா? சரி அப்ப வா. எது நாங்க கேட்கணுமா? சோனிய கேட்டுட்டு வர சொல்றேன். என்ன எதுக்கு இப்ப வயலுக்கா? நான் இங்க போகணுமா இப்ப அவளுக்கு? சரிப்பா சின்ன பொண்ணு. சரியா வைக்க. சின்ன பொண்ணு அம்மா அவைய எங்கேயோ வெளியே போறாவளோ. அவ மட்டும் தான் வீட்டுல இருக்கலாம். ஐயா அம்மட்ட பர்மிஷன் கேட்டு அவளை வேணா இங்க வர சொல்றதுக்கு கேப்பியா? இல்லைன்னா நம்ம அங்க போகணுமா? அவ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. போய் அம்மட்ட கேட்டு வரியா? அவைய அம்மா விட மாட்டுக்காவளா? நான் ஒண்ணு கேட்கல. சின்ன பொண்ணுங்க வர வேண்டியதானே. ரொம்ப ஓவரா தான் முழுக்கிறா. ஒண்ணு வந்தா வர, வரலன்னா போறா. அது நவியம்மா ஓவரா பண்ணது. அவையில அவ்வளவு பொத்தி பொத்தி அப்படியே வச்சுக்கிட்டதா இருந்தா வச்சுக்கிட வேண்டியதானே. எதுக்கு நம்ம இப்ப கேட்கணும்? சி பாவம் போய் சின்ன பொண்ணு. அவளை கூப்பிடுவேன். அம்மட்ட போயிட்டு கூப்பிட்டு வா. இல்லைன்னா அம்மையை ஃபோன் பண்ணி அவிகிட்ட கேட்க சொல்லு பர்மிஷன். வீட்டை பூட்டிட்டு அவளை இங்கே வர சொல்லு. இல்லைன்னா நம்ம அங்கே போவோம். இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே போய் செஞ்சோன்னா அவ்வளோதான். அங்கெல்லாம் குப்பையாயிரும். அவ அம்மா வேற அவ்வளோதான் சத்தம் போடுவாங்க. அப்புறம் அவளை இங்கே கூப்பிடு. இப்போ அம்மையை ஃபோன் பண்ணி அம்மட்ட கேட்க சொல்லுவியா? அவள் அப்படிதான் சொல்ல சொன்னா. ஸோ அந்த சின்ன பொண்ணை எனக்கு என்ன பண்ணனே தெரில. பேசட்டிக்கு அவளை வீட்டை விட்டு ஓடி இந்த வீட்டுக்காவது வர சொல்லுவேன். இங்கேயே போட்டு வளர்ந்துட்டு போட்டோம். ரொம்ப ஓவரா மினுக்கிறாவ. நம்ம வீட்டில் தான் நம்ம அம்மா பெரிய டார்ச்சல்னு பார்த்தா நம்ம அம்மையோட பெரிய டார்ச்சலாக இருக்கும் போல இருக்க அந்த பொம்பளை. சின்ன பெருமை எப்படி சொல்லிட்டா பொஸ்குன்னு? ஆமா ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. சரி போய் போவ சோனி. போயிட்டு அம்மட்ட சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வாவல. சரி போறேன் இரு. ஆனா நான் வர வரைக்கும் அந்த ஒரு கூட புளிய மட்டும் உடைச்சிப்பியா? நக்கு. அப்புறம் என் வேலையை யாரு செய்யுது? அப்ப நான் போலப்போ. எவ சோனி போவ. நீ போய் சோனி சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்தனா அவ உனக்கு உடச்சு தருவா. ஆமா சின்ன பொண்ணு எவ்வளவு வேலைனாலும் செஞ்சு தருவா. சரி இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். வேலைகள் எவ வேலை செஞ்சு தருவான்னு சொன்னதும் ஓடுறா வேறு. சரியான அம்மா. சரி நம்ம பாட்டை போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்போம். இல்லை உமா எனக்கும் கொஞ்சம் தாளா.
இரு இரு கொஞ்சம் பொறு தாரேன். இதுக்கு தான் கூட ஒண்ணு வாங்குவோன்னு கேட்டியா? நீ தான் இதை வீட்லயே 4 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி பொரிச்சிட்டு போலாம். இதை என்னத்துக்கு போட்டு வாங்கணும்னு கடைசியில நல்லா இருக்கு தாத்தான்னு அவங்கிட்ட அட்டைப்பட்டியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு தாரேன். அவ்வளவுதான். வீட்டில் பொரிச்ச அந்த மாதிரி முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வர மாட்டேங்குதுல்ல, அதான். அதெல்லாம் வரும். கொஞ்சம் மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து போட்டு பாரு, நல்லா வரும். சரி அப்புறம் செய்வோம். ஆமாம், உன்கிட்ட காசு ஏது திடீர்னு? அதெல்லாம் என் புருஷன் இருந்து ஆட்டையை போட்டு அப்பப்ப வச்சிருப்பேன். எல்லாம் 2 குமரி வளம் இங்க என்ன பண்றீங்க? அடலட்சி நீங்க எங்க இப்படி விறுவிறுன்னு அப்படி ஆளு எங்க கிளம்பிருச்சு? வீட்டுல வியாட்டிய சேலை ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போறலான்ட்டு போறோம்ல. அது எதுக்கு லட்சு? கஞ்சி ஆச்சே, நல்லா வெயில் அடிக்கல சுண்டுன்னு அந்த வத்தல் போடலாமேன்னு அதான் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். துணி பத்தெல்லாம் வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்கலான்னு அவ்வளோடும் போக மாட்டேங்க. அதை மனசுக்கிட்ட சொன்னா அவரு கிளாச்சிக்கிட்டு போறாரு. அதான் நம்மளே போய் எடுத்துட்டு வந்துருவோன்ட்டு நடந்துகிட்டு இருக்கேன். ஓ, இங்கே உங்கள் மைனி இருந்தாவில் அந்த வீட்டுக்கு போயிட்டீல்ல? ஆமா ஆமா, புஷ்பா மைனி இருந்த வீடுதான். அது என் வீடு தானடா, வேற அவிய வீடு. நீ சொல்லியே இது அவிய வீடுன்னு ஆகி போச்சு. அவியில தான் காலி பண்ணி இப்ப போயிட்டாவல்ல. அந்த பிள்ளைதான் மாசமா இருக்குன்னு சொன்னாவல்ல. மாசமா இருந்த நேரத்துல என்னத்துக்கு காலி பண்ணி போனாவ? மாறி போக மாட்டாவல்ல. மாசமாலாம் இல்ல போல இருக்கு, களைஞ்சிட்டு போல. அதான் அவிய உள்ள போயிட்டாவல என்னமோ தெரியல. ஓ அப்படியா? அதான் வேற வீடு அந்த ஆள கடந்தாலும் ஒண்ணுக்காவாம ஆகி வரும்ல. அப்பப்ப அங்கன போயிட்டு வந்துட்டு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம். காலையில அவளோட புளிகிளியெல்லாம் அங்கதான் மூட்டையை கொண்டு போட்டு வச்சிருந்தாரு. அதான் அந்த மூட்டை அங்க கிடந்து புளிய உடைங்களான்னு சொல்லி போட்டுட்டு அங்கனதான் கஞ்ச காய்ச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் துணி வத்தெல்லாம் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். சரி அப்ப எடுத்துட்டு வாங்க, நாங்க அங்க இருக்கோம். எங்க அங்க வத்தல் காய போடுற இடத்துலயா? நீங்களும் போனா மண்ணா ஆக்கி விடுவீங்களா? நீங்களும் அங்கே போவாதீங்க. இன்னும் லட்சு பொசுக்குன்னு வராதீங்கன்ட்டியே. நான் வரும்போதே நீங்களும் வாங்கலாம். நீங்களும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே. அவன் கையில என்னது உருளைக்கிழங்கு சிப்ஸ், இது எங்க உள்ளது? அங்க தள்ளு வண்டியில ஒரு ஆளு போட்டிருக்காமுக்கா, புது கடை தள்ளு வண்டி கடை. அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். இவள வாங்கினா வாங்காண்டே இப்ப என்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. எக்கோ இவ வர வர ரொம்ப ஓவரா பேசுறாக்க. உங்களுக்கு 2 பேருக்கும் வேலை என்னம்மா? சரி போங்க, அங்க அவ்வளோ 2 பேரும் அங்கதான் இருக்காளுவே. நீங்களும் போங்க, நான் தான் வாரேன். ரேஷன் கடை வியாட்டிய சேலை என்னத்தையாவது கடந்த எடுத்துக்கிட்டு வாரேன். போங்க போங்க, நாங்க காக்கா குருவின்னு எதுவும் வந்து அண்டாம பாத்துக்கிடியோம். ஆமா, அவ்வளோ அடிப்படி சண்டை தான் போட்டு இடப்பாலும் அதை பார்க்காண்டாளுவேன். போய் பாத்துக்கிடுங்களா, இந்த வாரேன். சரி லட்சு. ஆமா, உங்களுக்கு புதுசா என்னமோ டூருக்கு போறான்னு சொன்னீங்களா? நீங்களும் போலையாப்போ? நாங்க வரலன்னு சொல்லிட்டோம். நீங்க எந்த ஊருக்குனாலும் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நாங்க வரல, இன்னொரு நாள் பாத்துக்கிடியோன்ட்டோம். ஏழா அழகா போயிட்டு வந்திருக்கலாம். நீங்களும் எங்க ஒரு பேச்சு கேட்க முடியல. அதெல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு போனா சரி வருமா லட்சு? அது சரிப்பட்டு வராது. சரி நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, நாங்க அங்க வெயிட் பண்றோம். இல்ல என்ன கொஞ்சோல வயலா உமா, நான் உனக்கு அப்புறம் வாங்கி தரேன். வா தாரேன். இந்த மனசு வேற வீட்டுல இருப்பாரா, வேலைக்கு கிளம்பிட்டாரா தெரியலையே. கை காலெல்லாம் வலிக்கினாரு. கொஞ்சம் உப்பு ஒத்தட வச்சு குடிச்சு பார்க்கலாமோ? ஆமா மச்சான், இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. போ இந்த வேலையை நம்ம தான் பார்த்தோன்னு எவனுக்கும் தெரியாம பாத்துக்கிடுங்களே. ஏன் தெரிஞ்சா என்ன பண்ணிடுவானுவே? ஊர்ல முக்காசி யாருன்னு மரத்தை வெட்டி அவளத்தையும் இடைக்கு போட்டுட்டு அடக்கானுவேன். கேஸ் விலை ஏறி போச்சு, கிடைக்க மாட்டேங்குன்னு விரவு வெட்டுறாங்கன்ட்டு மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு அடக்காங்க. இதுல வேற நம்ம துணியை கட்டி விட்டு மரத்தை சாமியாக்கிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா அவ்வளோ நம்மள வெட்டி விடுவானுவேன். வெட்டுவானுவேன் வந்து வெட்ட சொல்லி என் மண்டையில இருந்து ஒரு ஹேர் கூட எவனால வெட்ட முடியாது. அடிக்க மொட்டை வெயிலுக்கு நடலுக்கு அங்கங்க போய் நிக்கானுவல்ல, அப்ப இந்த மரம்லன்னு வர எப்படி போய் நிப்பானுவன்னு கேட்கேன். மரம்லன்னு வை எவனும் உயிர் வாழ முடியாது. அம்மா மனச பதறங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ தெரியல. எப்பத்துல இருந்துல சதீஷ் நீ இவ்வளவு நல்லவன் நானே? எல்லாம் செருப்பு அந்த அன்னைக்கு காட்டுக்குள்ள நம்ம வரதுக்கு முடியாம ஆத்து பண்ணல படாத பாடுபட்டேன் பாரு. அப்பத்துல இருந்து எடுத்த முடிவுல இது. ஓஹோ, செருப்பா இருந்ததுனாலதான் உனக்கு இந்த ஞானவதியம் வந்துச்சு. ஆமல, இன்னும் நாளைக்கு மரத்துக்கு இந்த மாதிரி தனமும் கட்டி விட்டுட்டோன்னு வை, துணியை கட்டி பயந்து எவனும் மரத்தை வெட்ட முடியான். ஆமல, மரத்துல ஒரு 4 ஆணி அடிச்சு வைப்போம். எல்லாம் காஞ்சரா பேயின்னு பயந்து ஓடிடும். 4 முடிய சுத்தி அடிச்சு விட்டுருவோன்னு. அது கூட நல்ல ஐடியா தான்ல. ஆணி செருப்பு கிருப்பு ஒண்ணு விடக்கூடாது. காஞ்ச மாலையை தூக்கி கொண்டு போட்டுனாலும் மரத்தை கடவுள் ஆக்கிடணும். போ சொன்னாலும் சொல்லாட்டுனாலும் மரம் கடவுள் தாம்ல. அதாம்ல சொல்றேன். நம்ம கோயிலுக்கு வெளியே கோயில் கூடையோட சாதிக்கு போட்ட மாலை எல்லாம் காய்ச்சி போட்டுருப்பாங்க. அங்க இருந்து காஞ்ச மாலையை தூக்கிட்டு வந்தாலும் இந்த மரத்துக்கு போட்டுருவோம். சரி, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, நாளைக்கு மீதி வேலையை பார்ப்போம். அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு கடை வரைக்கும் போய் ஒரு ரசனை வாங்கி குடிச்சிட்டு வருவோமால.
எங்க வீட்டுக்கு வாழ, எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு, நான் கலக்கி போட்டு தரேன். உங்க அம்மா திட்ட மாட்டாவளா? எங்க அம்மா அவசர வேலையை எங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி அங்க போயிருக்குது. பூமாரியும் நானும் தான் வீட்டுல இருக்கோம். அதனால பூமாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை நான் ஈஸியா சமாளிச்சுக்கிடுவேன். அவளை 2 தலையில தட்டு தட்டுனா அவ வாட்டுக்கு வாரமா போயிருவா. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். வரீங்களால? இது நல்ல ஐடியாவா இருக்க. சரி வா போ. சரி வாங்க போலாம். என்னடா கார்த்தி, நீ வாரியா இல்ல வீட்டுக்கு போறியா? வாரம்ல, ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் என்ன போறேன்? இல்ல நீ வாளுக்கு